1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில் குடமுழுக்கு விழா இன்று நடைபெற்றது. இதை முன்னிட்டு தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். குடமுழுக்கை முன்னிட்டு நேற்றிரவு தொடங்கி இன்று காலை வரை 8 கால பூஜை நடத்தப்பட்டது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். காலை 9:30 மணியளவில் 90 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரத்துக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க குடமுழுக்கு வெகு விமரிசையாக நடைபெற்றது. அப்போது கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலமாக கோவிலை சுற்றிலும் மலர் தூவப்பட்டது. மின் மோட்டார்கள் மூலமாக பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் நடந்த சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் திரண்டு கைலாசநாதரை வழிபட்டனர். பாதுகாப்புக்காக கோவில் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மருத்துவ குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டனர். பக்தர்கள் வசதிக்காக தாரமங்கலத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன.